வணக்கம். இன்றைய பார்வையுடன் இணைந்து கொண்டமைக்கு நன்றி. ஸ்ரீலங்கா என்னதான் பொருளாதார சவால்களை எதிர்கொண்டாலும் அதன் பண்டோரா பெட்டியிலிருந்து கிளம்பும் எதிர்மறை வினைகள் தமிழர் தாயகத்தை தொடர்ச்சியாக தீண்டிக் கொள்கின்றன. அந்த வகையில் ஒரு காலத்தில் ஈழத்தமிழர்களின் முற்றங்களில் தமிழ் பௌத்தம் இருந்த ஒரு முக்கியமான வரலாற்றை மறைத்து இலங்கையில் தனிச்சிங்கள பௌத்தம்தான் இருந்தது என்ற பதியமிடலுடன் கந்தரோடையில் பௌத்த மத்திய நிலையம் ஒன்று அமைப்பதற்கு ஸ்ரீலங்காவின் பௌத்த முகங்கள் கடுமையான முயற்சிகளை செய்யும் நிலையில் பலிகாமம் பிரதேச சபை நேற்று இந்த நகர்வுகளை இன்னொரு முறை அம்பலப்படுத்தியுள்ளது. கந்தரோடை பகுதியில் உள்ள பௌத்த எச்சங்களை மையப்படுத்தி இவ்வாறான தெற்கின் தெல்லாலங்கடிகள் நகர்த்தப்படும் சமகாலத்தில் தான் தமிழர்களின் செம்மணியில் வெளிப்படும் தமிழ் மாந்தர்களின் எச்சங்கள் புதிய புதிய துன்பியல் காட்சிகளுக்குரிய சாத்தியப்பாடுகளை வெளிப்படுத்திக் கொள்கின்றன. அந்த வகையில் செம்மணியில் சிறார் பருவத்துக்குரிய ஒரு சிறிய எலும்புக்கூடு ஒன்றை அணைத்தபடி பெரிய எலும்புக்கூடு ஒன்று நேற்று அகழ்ந்து எடுக்கப்பட்டது. இந்த எலும்புக்கூடுகள் ஒரு காலத்தில் சதை, இரத்தம், நாடி நரம்புகளை கொண்ட உடம்புகளுக்கு சொந்தமாக இருந்தாலும் இப்போது அவை எலும்புக்கூடுகளாக இருப்பதால் அவற்றின் புறத்தோற்றங்கள் இல்லையென்றால் அவற்றின் உடல் அமைப்புகள் எவ்வாறு இருக்கும் என்பதை அறிய முடியாமல் இருக்கின்றது. ஆனால் வெறும் எலும்புக்கூடுகளாக இருந்த இந்த சிறிய பெரிய எலும்புக்கூடுகளின் பிணைப்பு தாய் சேய் இல்லையென்றால் தந்தை மகவு என்ற உயிரியல் தொடர்பு கொண்ட பாச பிணைப்பை அநேகமாக கொண்டிருக்கக்கூடும் என்பது அந்த எலும்புக்கூடுகள் இருந்த தோற்றங்களே புலப்படுத்துகின்றன. கந்தரோடை பௌத்த எச்சங்களை மையப்படுத்தி அந்த இடத்தில் பௌத்த மத்திய நிலையம் ஒன்று அமைத்துவிட முயற்சிகள் இடம்பெறும் நிலையில் செம்மணியில் எச்சங்களாக உள்ளவர்கள் யார் என்ற ஒரு கேள்வியும், இந்த எச்சங்களுக்குரியவர்கள் உயிருடன் இருந்தபோது எவ்வாறு மரணத்தை சந்தித்தார்கள் என்ற இன்னொரு கேள்வியும் விடைதெரியாமல் நீட்சிப்படுத்தப்படுகின்றது. ஆயினும் இவ்வாறான நீட்சிகளின் பின்னணியில் செம்மணியில் அகழ்ந்து எடுக்கப்படும் மனித எச்சங்களின் எண்ணிக்கை தற்போது 115 கடந்து விட்டது. கொழும்பு அதிகார மையம் இல்லையென்றால் தெற்கின் முக்கியமான ஊடகங்களுக்கு இந்த புதைகுழிக்கு பின்னால் இருக்கக்கூடிய குரூரங்களை அம்பலப்படுத்திக் கொள்ள இல்லையென்றால் இந்த குரூரங்களை செய்த சீருடை முகங்களை பொறுப்பு கூற வைக்க எடுக்கப்படும் நகர்வுகளை விட விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் தெற்கில் குத்தகைக்கு விடப்பட்டதான கதைகளில் தான் அதிகமான ஈர்ப்பு உள்ளமை அம்பலப்படுகின்றது. புலிகளின் ஆயுதங்களை தெற்கில் உள்ள பாதாள உலக கும்பல்களுக்கு குத்தகை விடப்பட்ட விடயம் இப்போது பரபரப்பை கிளப்பிக் கொள்கின்றது. இந்த விடயம் தொடர்பாக வவனியா நேரிக்குளம் பகுதியில் கைது செய்யப்பட்ட 3 பேரையும் ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் 3 மாத காலத்துக்கு தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு கொழும்பு நீதிமன்றம் நேற்று பச்சை கொடியை காட்டியது. கடந்த 21ஆம் தேதி கொழும்பின் கிரிபத் கொடையில் விடுதலை புலிகளின் ஆயுதங்களுடன் ஒரு போராளி கைது செய்யப்பட்டதாக கூறப்பட்டதை அடுத்து வவனியாவில் 86 கைக்குண்டுகள் உட்பட்ட வெடிபொருட்கள் மற்றும் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதான செய்திகள் பரபரப்பாக வெளிவந்திருந்தன. இந்த நிலையில்தான் புலிகளின் ஆயுதங்கள் குத்தகைக்கு வழங்கப்பட்டதான செய்திகளும் பரபரப்பை கிளப்பிக் கொள்கின்றன. ஆனால் முள்ளிவாய்க்கால் பேரழிவுடன் புலிகளின் ஆயுதங்கள் மற்றும் அவர்களின் வைப்பகத்தில் இருந்த தங்க நகைகளை மையப்படுத்தி ராஜபக்ஷ அதிகார மையத்தை சேர்ந்தவரும் ஒரு காலத்தில் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளராக பொறுப்பில் இருந்தவரும் பின்னாளில் அரசு தலைவர் பொறுப்பில் இருந்தவருமான ராஜபக்ஷக்களின் சகோதரியோக்களில் ஒருவரான கோட்டாபாய ராஜபக்ஷ பொறுப்பு கூற வேண்டிய நிலைமையும் உள்ளது. ஆனால் ஸ்ரீலங்காவின் இந்த டெர்மினேட்டருக்கு என்னவோ விடுதலை புலிகள் மீதான போர் முடிவடைந்து 16 வருடங்கள் கடந்துவிட்ட போதிலும் தனது ஆட்சி காலத்தில் இல்லையென்றால் தமது அதிகார மைய ஆட்சி காலத்தில் 2011 வடக்கில் 2 மனித உரிமை ஆர்வலர்களான லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் காணாமலாக்கப்பட்ட வழக்கில் யாழ் நீதிமன்றத்தில் தோன்றிக்கொள்ள அச்சம் இருக்கின்றதா? டெர்மினேட்டர் கோட்டாபாய ராஜபக்ஷ போன்ற ராஜபக்ஷ முகங்களுக்கு அடிமடிகளில் உள்ள கனதி காரணமாக இவ்வாறு யாழ் நீதிமன்றத்தில் தோன்றிக் கொள்வதற்கு சில போபியாக்கள் இருந்தாலும் ஈழத்தமிழர்கள் தமது பூர்வீக நிலத்தில் கண்ட பெரு உதிரப்பலிக்கு தீர்வாக சில அரசியல் அடைவுகளை எட்டக்கூடிய நகர்வுகளும் சாத்தியமானவை என்பது நிரூபிக்கப்படுகின்றது.
அந்த வகையில் இலங்கை குறித்த ஜெனீவா தீர்மானத்தை ஒப்பேற்றிய இணை அனுசரணை நாடுகளில் முக்கியமான 2 நாடுகளாக உள்ள பிரித்தானியாவும் கனடாவும் இப்போது பலஸ்தீனர்களுக்கு சுதந்திர பலஸ்தீனம் என்ற அங்கீகார நிலைமைக்குரிய முடிவை எடுத்துவிட்டன. G7 நாடுகளின் குடும்பத்தில் முதலில் பிரான்ஸ் ஆரம்பித்த இந்த சுதந்திர பலஸ்தீனம் என்ற முதற்சொலி அடுத்ததாக இலங்கை தீவின் இறுதி குடியேற்ற எஜமான் நாடான பிரித்தானியாவையும் அந்த நிலைப்பாட்டில் இணைக்க வைத்தது. இப்போது கனடாவும் சுதந்திர பலஸ்தீனம் என்ற முடிவுக்கு பச்சை கொடி காட்டுகின்றது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐநா பொதுச்சபை அரங்கில் சுதந்திர பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க கனடா முடிவு செய்துள்ளதாக அதன் பிரதமர் மார்கானி அறிவித்தமை உடனடியாக இஸ்ரேலுக்கு இன்னொரு அடியை வழங்கிக் கொண்டது. எனினும் 2 ஸ்டேட் சொல்யூஷன் எனப்படும் இஸ்ரேல் பலஸ்தீனம் ஆகிய 2 தேசங்கள் என்ற அனைத்துலக தீர்வு பரிந்துரையை பாதுகாக்க சுதந்திர பலஸ்தீன கொள்கை அவசியம் என கனேடிய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ஆக எதிர்வரும் செப்டம்பரில் இடம்பெறவுள்ள ஐநா பொதுச்சபையின் 80வது அமர்வு சுதந்திர பலஸ்தீனம் என்ற அங்கீகார அதகலங்களால் அதிரப்போவது நிதர்சனமாகின்றது. கனடாவின் இந்த அறிவிப்பை உடனடியாக வரவேற்ற பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரன் இன்று அதிகாலையே கனேடிய பிரதமர் மார்கானியுடன் இந்த விடயத்தில் பேச்சுக்களை நடத்திவிட்டார். ஈழத்தமிழர்களின் விடயத்தில் கொழும்பு அதிகார மையத்துடன் கடும் போக்கு உள்ள நாடுகளில் ஒன்றாக கருதப்படும் கனடா இலங்கை தீவில் ஈழத்தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் என்ற விடயத்திலும் உலகில் உள்ள வேறு எந்த நாடுகளையும் விட இறுக்கமான ஒரு நிலைப்பாட்டை கொண்ட நாடு. கனடாவில் தான் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியும் உருவாகி கொண்டது. அது கொழும்பு அதிகார மையத்துக்கு பெரும் உறுத்தலையும் ஏற்படுத்தி கொண்டது. அவ்வாறாக ஈழத்தமிழர்களின் உதிரப்பலி விடயத்தில் கொழும்புடன் குறிப்பிடத்தக்க முருகல் நிலையை கொண்டுள்ள கனடா தற்போது சுதந்திர பலஸ்தீனத்தை அறிவித்தமை இன்னொரு செய்தியாகும். சுதந்திர பலஸ்தீனம் என்ற விடயத்தை இஸ்ரேலுக்காக பக்கப்பாட்டு பாடும் அமெரிக்கா என்னதான் கடுமையாக எதிர்த்து கொண்டாலும் இஸ்ரேலின் பலஸ்தீன மக்கள் மீதான நீண்டகால ஒடுக்குமுறைக்கு ஒரு தீர்வாக கனடா சுதந்திர பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க தயாராகிவிட்டது. இவ்வாறான நகர்வழி செய்து கொள்ளும் கனடா என்றோ ஒரு நாள் இலங்கையில் ஈழத்தமிழர்களுக்கும் சுதந்திர தாயகம் என்ற ஒரு முடிவை எடுக்கக்கூடும் என்ற ஊகம் பொதுவாகவே உள்ளது. சுதந்திர பலஸ்தீனத்துக்கு கனடா அங்கீகாரம் வழங்க உள்ளதான இந்த செய்தி நிச்சயமாகவே இலங்கை தீவில் 2 முறை ஆயுத கிளர்ச்சியை செய்து ஈழத்தமிழர்களின் அரசியல் உரிமை போராட்டம் ஒரு ஏகாதிபத்திய சதி என்ற நிலைப்பாட்டையும் வலிந்து சொல்லிக்கொண்ட JVP நீட்சியில் தற்போது ஆட்சி செய்து கொள்ளும் எக்கேடிஆர் தரப்பையும் சொற்ப கணத்துக்கு சிந்திக்க வைக்கக்கூடும். என்றோ ஒரு நாள் சுதந்திர தமிழர் தாயகம் என்ற நிலைப்பாட்டுக்கு கனடா அங்கீகாரம் வழங்கக்கூடும் என்ற கருத்தியல் தர்க்க ரீதியாக முக்கியமாக இருந்தாலும் இந்த கருத்தியலை உலக அரங்கில் நிறைவேறச் செய்வதற்கு ஈழத்தமிழர்களின் அயராத உழைப்பும் பூகோள அரசியல் தட்ப வெப்பங்களுக்கு ஏற்ப அவர்களின் அவதான நிலையும் தேவை என்பது இங்கு இன்னொரு யதார்த்தமான விடயம். ஈழத்தமிழர்களுக்கு தமது இனத்தின் மீதான பெருதுரப்பலிக்கு அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் ஸ்ரீலங்காவில் நிறுத்திக் கொள்வது இல்லையென்றால் இலங்கை தீவில் எதிர்கொண்ட இழப்புகளுக்கு ஈடாக சுய நிர்ணய உரிமையை பெறுவதற்கு நகர்வுகள் தேவை என்ற விடயம் உள்ளது. ஆனால் இதே சமகாலத்தில் உலக ஒழுங்கின் நிலவரங்களை நோக்கிக் கொள்வது முக்கியமானது. இந்த பின்னணியில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை பொறுத்தவரை இன்னும் சில மணி நேரங்களில் நாட்காட்டியில் வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு அமெரிக்காவுக்குள் சென்று இறங்கும் சகல பொருட்களுக்கும் 30% வரி என்ற நடைமுறையும் சவாலுக்குரியதாகவே உள்ளது. அமெரிக்க சந்தையில் இலங்கை தீவுடன் போட்டி போடும் சில நாடுகளுக்கு ஏற்கனவே அமெரிக்காவின் அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் சலுகைகளை வழங்கிவிட்டமை யதார்த்தமானது. அந்த வகையில் வியட்நாமுக்கு 20% வரி அறிவிக்கப்பட்டது. இந்திய பெரியண்ணருக்கு ஒரு அவமானகரமான நிலையாக இருந்தாலும் இலங்கையை விட குறைவாக இந்தியாவுக்கு 25% வரி விதிக்கப்படுவதாக ட்ரம்ப் நேற்று அறிவித்தார். ஆனால் இந்த 25% வரியுடன் இந்தியாவின் ரஷ்ய ஆதரவு நிலைப்பாட்டுக்கு உபரியான வரி விதிப்பு உண்டு என்ற எச்சரிக்கையையும் அவர் விடுத்துக் கொண்டார். அதேபோல ஆரம்பத்தில் 35% வரியை எதிர்கொண்ட பங்களாதேசுக்கு புதிய சலுகைகள் கிட்டும் வகையில் வாஷிங்டனின் திசைகள் தெரிகின்றன. ஆனால் வாஷிங்டனில் இன்னமும் முகாமிட்டு நின்று அமெரிக்காவின் வணிக அமைச்சக உயர் அதிகாரிகளுடன் மோவாயை தடவி பேசி வரும் ஸ்ரீலங்கா குழு அங்கிருந்து இந்த பதிவு பதியப்படும் வேளை வரை 30% அமெரிக்க வரி குறைந்ததான ஒரு நற்செய்தியை வழங்கிக் கொள்ளவே இல்லை. இதனால் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 30% வரி என்ற நிலைமைதான் இப்போது யதார்த்தமாக உள்ளது. இது இலங்கை ஏற்றுமதியாளர்களை கலக்கமடைய வைக்கிறது.
ஏனெனில் தமக்குரிய போட்டி நாடுகள் ஏற்கனவே ட்ரம்பிடம் சலுகைகளை பெற்றுள்ளதால் அவர்களை பொறுத்தவரை இந்த 30% வரி என்பது மிக உயர்ந்த வரியாகவே உள்ளது. ஏனென்றால் அமெரிக்க இறக்குமதியாளர்களை பொறுத்தவரை 30% வரியில் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்து உள்ளூரில் அந்த பொருட்களை விற்பதை விட இதனை விட குறைந்த வரிகளை கொண்ட நாடுகளிலிருந்து அதே பொருட்களை இறக்குமதி செய்ய முனைவார்கள் என்பதும் இலகுவான புரிதலுக்குரிய விடயம். இதனால் இலங்கையிலிருந்து அமெரிக்கா நோக்கிய மொத்த ஏற்றுமதியில் 40% வகிவாகத்தையும் எடுத்து 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட இலங்கை தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பையும் வழங்கிக் கொள்ளும் ஸ்ரீலங்காவின் ஆடை ஏற்றுமதி தரப்புக்கு இது சவாலான ஒரு நிலையாக வருகிறது. இலங்கையின் ஆடை ஏற்றுமதியை பொறுத்தவரை அமெரிக்கா அதற்குரிய மிகப்பெரிய ஒற்றை சந்தையாகும். எனினும் இன்னும் சில மணி நேரங்களுக்குள் 30% வரி இன்னும் குறைக்கப்பட்டது என்ற ஒரு நல்ல பதில் வாஷிங்டனில் இருந்து வராவிட்டால் ஏகேடிஆர் அரசாங்கத்தின் நிலைமை சிக்கலுக்குரியதாகவே மாறும். ஏனென்றால் அனைத்துலக நாணய நிதியம் வேறு அமெரிக்காவின் 30% வரி நீடித்தால் ஸ்ரீலங்காவுக்கு ஆண்டு ஒன்றுக்கு சுமார் 3 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு ஏற்றுமதி பாதிக்கப்படலாம் என ஏற்கனவே ஒரு எச்சரிக்கையை குறிப்பிட்டு கொழும்பு அதிகார மையத்தின் வயிற்றில் புலியை கரைத்துள்ளதால் வாஷிங்டனில் இருந்து இந்த பதிவு பதியப்படும் வரை நல்ல பதிலை எதிர்பார்த்து ஏகேடிஆர் தரப்பு நம்பி கை வைத்து காத்துள்ளது.